அல்லாத்தையே ஏமாத்துறவ நீ எல்லாம் முஸ்லிமா? உன் கூட நின்னுட்டனே, உன் கூட தொழுக வந்துட்டனே, உனக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டனே, நஷ்டப்பட்டு விட்டேன். நடுங்குகிறது நெஞ்சு நடுங்குகிறது. இந்த அற்ப விசுவாசிகளுக்காக அல்லாவையே ஏய்த்து பிழைக்கும் இந்த கூட்டத்திற்காக நம் வாழ்க்கையை விரையும் பண்ணி விட்டோம். இவ்வளவு தூரம் பகைகளை தேடிக்கொண்டோம். இந்த பக்கம் முஷ்ரிக்கீன்களின் பகை, இந்த பக்கம் அரசின் பகை, அந்த பக்கம் காஃபியர்களின் பகை. இரவும் பகலும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இருக்கிற ஒவ்வொரு நண்பனுக்கும் தெரியும் எத்தனை இரவுகள் நான் அழுதிருப்பேன், தொழுதிருப்பேன். ஒவ்வொரு இடமாக என் கண்ணீர் சிந்தாத மண் பூமியே இல்லாத அளவு நொந்து விட்டேன், வெந்து விட்டேன். இந்த மக்களை திருத்துவதில் தோல்வியுற்றேன். இந்த காபியர்களை எங்களால் இஸ்லாமாக்க முடியும், ஆனால் முஸ்லிம்களை மூமினாக்குவதில் பெருத்த தோல்வி கண்டேன். பெருத்த தோல்வி. வருத்தத்தோடு நெருப்பை உண்ணுகிற மக்கள், அருவருக்கத்தக்க மக்கள், அல்லாவை ஏய்க்கிற மக்கள், தங்களை தாங்களே ஏற்றுக் கொள்ளுகிற மக்கள், நாளைய நெருப்பின் இன்றைய தீனிகள் நீங்கள், நடமாடும் மையத்துக்கள். அல்லாஹ் உங்களை கூர்ந்து கவனிக்கிறான், உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனிக்கிறான், உங்கள் கழுத்துக்கரையில் இருந்து உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அச்சமே இல்லாத மக்கள் நீங்கள். எல்லா வகையிலும் அருவருக்கத்தக்க குணங்களை வளர்த்துக் கொண்டீர்கள் சகோதரர். உங்கள் மார்க்கத்திற்கு, உங்கள் ரப்புக்கு, உங்கள் ரஹ்மானுக்கு, உங்களுடைய பெருமானாருக்கும் எதுவுமே செய்ய தெரியாத மக்கள் நீங்கள். 5 நேரம் தொழுகு போய் நின்னுக்கிறான், பெரியவே மாதிரி போறான் பள்ளியாசலுக்கு. அவன் வரும்போது பார்த்து ஆட்டலாம சொல்லிடலாம், அப்படிமா எல்லாம் நடிப்புடா, நடிப்பு. திருட்டு பையன். மார்க்கம் அதல்ல. நேர்மையான மூமின்களாக, உண்மையான விசுவாசிகளாக, மார்க்கத்தில் உங்களை அர்ப்பணித்தவர்களாக, இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து விட்ட மக்களாக, நேர்மையான மக்களாக வர வேண்டும். இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து இருக்க வேண்டும்.